Chamani, hey, yang kanima. ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பராக இருப்பீங்க எல்லோரும் நம்புகிறோம். எல்லாருக்குமே தெரியும் வர ஜூன் 20 ஓவியோ அரேனாவில் வந்து நம்மளுடைய சந்தோஷ் நாராயணன் லைவ் இன் கான்சர்ட் நடக்க போகுது. சித்தார்த் தி இப்போ விஜய் சேதுபதி அவர்களும் சேர்ந்து இவங்களோட இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸோ அதுக்கான பரபரப்பான வேலைகள் தான் போயிருக்கு. இன்றைக்கி வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பேங்க்வெட்டிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்திருக்காங்க. நம்மளுடைய ஜோக்கிங் மல்லு, இன்றைக்கி நம்மளுடைய ஹோஸ்ட் வந்து நிஷா, நம்ம அமேண்டா, ஐபிசி தமிழ் அமேண்டா எல்லாருக்கும் தெரியும், நம்ம தயா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ட்ரிங்க்ஸு அது இதெல்லாம் கொடுத்துட்டு சூப்பராக ஒரு பயங்கரமான ஒரு செட்டப்போடு இங்கே போயிட்டுருக்கு. ஃபுல்லாக கேமராஸ் அது இதெல்லாம் போயிட்டுருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க. எல்லோரும் அவங்களுடைய கேள்விகள்லாம் தயாராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க. வந்த உடனே அவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் இங்கே ஸ்டார்ட் ஆக போது. எல்லோரும் கொஷின்ஸ் கேட்கறதுக்குலாம் ப்ரிப்பேர்டாக வந்து உட்காந்துருக்காங்க. அண்ட் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருங்க உங்களுக்காக. இன்றைக்கி நம்மளுடைய பியூட்டிஃபுல் கார்ஜியஸ் எவர் நம்மளுடைய நிஷா அவங்க வந்து இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் தான் ஹோஸ்ட். ஸோ சொல்லுங்கள், எப்படி இன்றைக்கி இருக்க போகுது, என்ன மாதிரி? எனக்கும் தெரியல, நாங்களும் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கிறோம் இந்த ஷோக்காக. ஸோ ஜூன் 20 குவாண்டம் என்டர்டெயின்மெண்ட் ப்ரவுட்லி ப்ரெசன்ஸ் நம்ம சனம் அண்ட் ஈவென்ட்ஸ் பை எபிக் மங்கீஸ் இடம்பெற போகுது. அதில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத த மேன் பிஹைண்ட் திஸ் கான்சர்ட் சந்தோஷ் நாராயணன் அவர்கிட்ட இருந்து நாங்கள் வந்து நேரடியாக கேட்டு அங்கே என்னெல்லாம் இருக்க போகுது, ஷோ ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, இதெல்லாம் கேட்க போகிறோம். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இங்கே. ஸோ எல்லார் சார்பாகவும் நிறைய கேள்வி வரும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் ரெடியா? நாங்கள் ரெடி. இங்கே 5-6 சீட் இருக்குது. யாரெல்லாம் இன்றைக்கி வர போகிறாங்க? கான்சர்ட்டுக்கு நிறைய பேர் வராங்க தெரியும். இன்றைக்கி யாரெல்லாம் வர? இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் வர போகிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஷோவை வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் வடிவாக காட்ட போகிற, அதாவது அழகாக அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு லைட்டிங் எல்லாம் போட்டு காட்ட போகிற எபிக் மங்கீஸில் இருந்து நிறைய உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அதே போல் எங்களுடைய மார்க்கெட்டிங் டீமில் இருந்து ஸ்ரீ அண்ணா வந்திருக்கார். அதே போல் எங்களோட ராகப்பிரியா வந்திருக்கிறாங்க ஐபிசியிலேருந்து. ஸோ எல்லோரும் சேர்ந்து சூப்பராக ரவி அண்ணா இருக்கார் வீடியோ பின்னால். ஸோ எல்லோரும் கிளாப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ எஸ், அவங்க டீம் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் சார் ஃபர்ஸ்ட்டு சார், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். Yes, Quantum Entertainment proudly presents Nama Sanam and events by Epic Monkeys. June 20th அந்த பிரம்மாண்டமான ஓவோ அரேனால இடம்பெற இருக்கு. அந்த மியூசிக்கல் செலிப்ரேஷனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய the man behind that concert எங்களோட இன்னைக்கு நேரடியாகவே இருக்கிறார். So let's hear it for Santosh Narayanan sir again please. சார் என்றாலே அப்படியே எனர்ஜி. இப்போ வந்து அவர் ஒரு ஃபேஷன் ஐக்கனாக கூட மாறிட்டு வரார். ஸோ நீங்கள் சொன்னதுக்கு பிறகு சார், நீங்கள் அந்த ரீலெல்லாம் வெளியிட்டீங்க இல்லையா, அதுக்கு பிறகு லண்டன் கடையில் ஆட்கள் ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒரே கியூ, பாட்டு ஸ்டெப் பழகிறதுக்காக ஸ்டூடியோஸ் எல்லாம் ஃபுல்லி புக்ட். ஸோ நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து இன்றைக்கி ஒரு சின்ன டீசர் ஆச்சும் எதிர்பார்க்குறோம். பட் பிஃபோர் வி பிகின், முதல்ல நாங்கள் வந்து உங்கள் கூட கதைக்க ஆரம்பித்தா இங்கே இவ்வளோ பேர் கேள்விக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆர்கனைசர்ஸ் அண்ட் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் கூட பேசிட்டு அப்படியே நாங்கள் உங்கள் கூட பேச போகிறோம் வித் யோர் பர்மிஷன் சார். ஸோ லெட்ஸ் பிகின் வித் இவ்வளோ ஒரு சூப்பரான கான்சர்ட். அண்ட் எவ்ரிடே நாங்கள் வந்து கண்ணை முடிக்கும் போது ஒவ்வொரு சர்ப்ரைஸ் மனோஜ் சார். ஸோ எங்களோட குவாண்டம் என்டர்டெயின்மெண்ட் டிரெக்டர் மனோஜ் சார் அவர்கள் இருக்கிறார்கள். தென் எபிக் மங்கீஸ் டிரெக்டர் தீனா அவர்கள், அதோட குவாண்டம் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து தினேஷ் இருக்கார். அதே போல் மார்க்கெட்டிங் டீம்லேருந்து எங்களோட ஸ்ரீ அண்ணா எங்களோட இருக்கார். ஸோ இவர்கள் கூட எல்லாம் நீங்கள் பேசலாம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். எஸ், லெட்ஸ் ஹியர் இட் அப் ஃபார் த டீம். அண்ட் மனோ சார், நீங்கள் சொல்லுங்கள், குவாண்டம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் செய்துட்ருக்கிறீங்க. அதே போல் எவ்ரிடே நாங்கள் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் கான்சர்ட் அப்படின்னு கண்முழிக்கும் போது முதல்ல சந்தோஷ் நாராயணன் சார் அது ஒரு பெரிய எனர்ஜி செலிப்ரேஷனாக இருக்க போது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே தி வராங்க, சித்தார்த் வராங்க, இப்போ நேற்றுக்கு வந்து நீங்கள் விஜய் சேதுபதி சார் வராங்க. நாளைக்கு நாம் கண்முழிக்கும் போது நீங்கள் யாரை அனௌன்ஸ்
பண்ண போறீங்களோ அப்படின்ற ஒவ்வொரு பலத்தை எதிர்பார்ப்பு. ஸோ இவ்வளோ பேரை கூட்டிட்டு வந்து எங்களோட எதிர்பார்ப்பை அதிகரித்து இந்த ஷோவை வந்து எங்களோட ஆர்டிஸ்டையும் இணைத்து இவ்வளோ பெரிய ஷோவாக தரத்துக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஷோக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் இந்த ஷோவை எப்படி பார்க்குறீங்க? சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ எல்லாத்துக்குமே சார் தான் வந்துட்டு மெயின். ஸோ அவர் தான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ எஸ்பெஷலி விஜய் சார், சேதுபதி சாராக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து சார் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் விஎஸ் பிஹைண்ட் அண்ட் எபிக் மங்கி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அஸ். ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் அதை பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறபடியாக கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா சார்? எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் படிச்சிட்டிங்களா சார்? கொடுத்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் படிச்சிருக்கேன். பட் அது எல்லாம் எப்படி செட் ஆகும்னு தெரியல. செட் ஆகும் சார், சார் ஆக வைப்பாரு, செட் ஆக வைப்பாரு. சார் இருக்கும்போது நான் எல்லாம் மேடையிலலாம் போய் எல்லாமே நான் செட் ஆகும். மேடையில் இல்லை சார், இன்னைக்கு நாங்கள் இங்கேயே உங்களை ஆட வைக்க போகிறோம். ட்ரை பண்ணுங்க. அது வந்து சும்மா சிம்பிள் ஸ்டெப் தான் சார். நீங்கள் அப்படியே இன்ஸ்டா பேஜில் பார்த்து இப்பயே பழகிடலாம் நம்ம மற்றவங்க கூட பேசும்போது. தேங்க்யூ ஸோ மச் மனோஜ் சார். அண்ட் எங்களோட அடுத்ததாக இவங்களை வந்து ஒரு அழகான பஞ்ச் டயலாகோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஒரு பஞ்ச் டயலாக் அப்படின்னா ஜெர்மனியில் பல முன்னணி மியூசிக் டைரக்டர்ஸோட ஷோ செய்துட்டாங்க. அனிருத்ல ஆரம்பிச்சு இசைஞானி இளையராஜா அண்ட் தென் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் உட்பட பல முன்னணி மியூசிக் டைரக்டர்ஸோட எல்லாம் முடிச்சு இங்கே ஜெர்மனில் செய்த ஷோ சென்னையில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டுற அளவுக்கு ஓங்கி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரேஷனாக அந்த மியூசிக்கல் செலிப்ரேஷன் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்காக ஸ்கோஷியா பேங்க் அரேனா கனடாவில் வந்து இவர்கள் 1000 கலைஞர்களை ஒரே அடியாக வந்து இவங்க வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸுக்குள்ள மேடையில் ஏற்றினாங்க. அவ்வளோ பெருமை கொண்ட அவ்வளோ பெரிய ஒரு டீம் எபிக் மங்கீஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆர்கனைசிங் செய்கிறாங்க. அந்த ஸ்டேஜ் லைட்டிங் அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தீனா. சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம்? வணக்கம். நல்லா போய்கொண்டிருக்கு. அதை வந்து அண்ணா சொன்ன மாதிரி வந்து சம்பவம் செய்கிறதுக்கு சனாண்ணா வந்திருக்கார். சம்பவம். ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக பிளான் பண்ணி எல்லா சின்ன சின்ன விஷயத்தையுமே அண்ணாவை நேரடியாக நின்று பார்த்து அது படுத்திட்டு வரார். அப்போ அண்ணா சொன்ன ஒரு விஷயம் வந்து ஜூன் 20 வந்து லண்டன் கூறிய கிளையும் என்று சொல்லிண்டு அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இங்கே காத்துக்கொண்டிருக்கோம். நாங்கள் இங்கே வந்து ஐயோ இதெல்லாம் பத்தாது நமக்கு. நல்லா இன்னொரு தடவை. That's it. Yes, and then எங்களுடைய மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து ஸ்ரீ அண்ணா, இவருக்கும் ஒரு டேக்லைன் சொல்லலாம். இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் இல்லை, இது வந்து நானா சேர்த்த கூட்டம் கிடையாது, அன்பால தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சும்மா வேம்பிளி அரேனாவை நெரிக்கிறதுக்கு அண்ணா தான் பொறுப்பு. அண்ணா கூட்டிட்டு வருவார், அண்ணா கூப்பிட்டா அன்பாலேயே எல்லாரும் வருவாங்க. ஸோ ஸ்ரீ அண்ணா நீங்க சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு? எத்தனை பேர் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க? எல்லாரும் வருவாங்க தானே? எல்லாரும் வருவாங்க. அன்பால சேர்ந்த கூட்டம் தான் இங்கே வந்துக்கிற எல்லாருமே. நிச்சயமா உங்க பேரை சொல்லும் போது மட்டும் எல்லாரும் கை தட்டுறாங்க, பார்த்தீங்க தானே? இவங்களோட அன்பால தான் இன்னும் கூட்டம் வரப்போகுது. இவங்களாம் எங்களுக்கு பின்னால் நின்று முன்னுக்கு நின்று இயக்க வைக்கிற எல்லா ஆடியன்ஸையும் கொண்டு வரதுக்கு முன்னுக்கு நின்று இயங்குறாங்க. இவங்களை மூலவருக்கும் பெரிய நன்றி. இவங்களை மூலவரும் பேக்கப்பில் இருக்கிறோடியா வேற லெவல் தர லெவல் அட்டகாசமா இருக்க போது ஜூன் 20th வெம்பிளி அரேனால நம்ம சனம். எஸ், இப்போ நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் சார், உங்களுக்கான அந்த தருணம். நீங்க சொல்லுங்க சார், உங்களை நாங்க வந்து எந்த மியூசிக்கில் நீங்கள் வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் மியூசிக் போகணும் அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதை வந்து நீங்களே வந்து இல்லை, நாங்கள் வந்து எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம், அதையும் ஹிட் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதுலேயே ஒரு கேம் சேஞ்சராக இருக்கிறீங்க. ஸோ நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு அழகான ஒரு கொஷனோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது முதல்ல எங்களுடைய மண்ணுக்காக நீங்கள் வந்து யாழ் மண்ணில் போய் யாழ் கானம் அப்படின்ற ஒரு அழகான
அழகான ஷோ செய்தீங்க. ஃபர்ஸ்ட்டாக எங்களுடைய மக்களுடைய மனதை குளிர்விக்கிறதுக்காக. இப்போ கடல் கடந்து நம்ம மக்களுக்காக நம்ம சனம் அப்படின்ற ஒரு ஷோவை செய்கிறீங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து எல்லாரும் தங்களுடைய பெயர்கள் பிராண்டிங் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படியான ஒரு ஸ்பெஷலான நம்ம மனசுக்கு பிடிச்ச எங்களோட இணையக்கூடியதான தீமை எடுத்து ஷோ செய்கிறது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இப்படியான இந்த தீமுக்கு பின்னால், இந்த நேமுக்கு பின்னால் ஏதாவது எங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு விஷயம் வச்சுருக்கிறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஜாஃப்னா யாழ்காணம்லேருந்து ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அது என்னோட லைஃப்பில் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ் அந்த ஷோ. அதை வந்து நாங்களே வீட்டிலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஆக்சுவலி வி கிரியேட்டட் our own புக்கிங் பிளாட்ஃபார்ம். எல்லாமே நம்மளே க்ரியேட் பண்ணி we did a show and ஓவர்வெல்மிங்காக இருந்தது அந்த ஷோவோட ரெஸ்பான்ஸ். ஐ திங்க் இட்ஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எவர் சவுத் ஏஷியன் கான்சர்ட்ஸ் டு ஹவ் ஹேப்பன்ட். அண்ட் அதோடைய அந்த கான்சர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்த சிவிக் சென்ஸ் இதெல்லாம் பற்றி நிறையா பார்த்துருப்பீங்க அங்கங்கே. பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் இந்த கான்வர்சேஷன் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆனது. ஏன்னா இந்த தமிழ் மக்கள், அதாவது புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வந்து இந்த வேர்ல்டுக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்றது நான் சில இடத்துல பேசியிருக்கேன். அது உங்கள் முன்னாடியும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து எப்படின்னா ஹார்ட் வந்து அங்கே இருக்குது, பட் பாடி பார்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குதுன்னு நான் எங்களை மாதிரி தான் சார். ஆமாம். ஸோ எல்லாமே தேவை. அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஒருத்தங்க நிஜமாகவே பிடிச்சி பண்ணால் தான் சில விஷயங்கள் பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஈவன் லைக் இப்போ ஒரு கான்சர்ட் நடக்குது, நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி அவங்க ஓடி வந்து எனக்கு வந்து இந்த அலப்பறை பண்ணுறது, இந்த பிக்கப் பண்ணுறதுக்கெலாம் ஆள் வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகும். பயங்கர ஷை ஆகிடுவேன் நான். எனக்குலாம் அப்படியே பெரிய வண்டி திடீர்னு அங்கே ஏர்போர்ட்டில் யார் இவனுக்கு போய் இவ்வளோ பேர் வரானுங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். ஸோ அந்த அன்பு வந்து இட் ஒன்லி கம்ஸ் ஃப்ரம் அ வெரி ஸ்பெஷல். அந்த ஆர்ட்டோட அப்ரிசியேஷன் இருக்கணும். அண்ட் நம்மளுடைய மொழியோடைய ஒரு அப்ரிசியேஷன் இருந்தால் தான் அது வரும். அது வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் எல்லாருமே கற்றுக்கணும் அந்த விஷயத்த. அதை வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறீங்க. நம்ம சம்டைம்ஸ் யோசிப்போம், அப்பா நம்ம டெய்லி ஜாலியாக இருக்கோம், நமக்குன்னு ஒரு நம்மளோட ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன சுற்றி ஒரு டிராஃபிக் அதுன்னு சில மேஜர் இஷ்யூஸை கடந்து நம்ம வந்து நமக்குள்ளே டிவிஷன் அது இதுன்ற விஷயங்கள் நோக்கி போகிறோமா அப்படின்றத யோசிக்க வைக்கிறது. எனக்கு பர்சனலி புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து ஒரு ஊருக்கு போய் அதுக்கப்புறம் என்னுடைய வீடு இது, என்னுடைய நாடு இது, நான் இதை இழந்திருக்கேன்னு சொல்லும்போது தான் ஆக்சுவலாக வி கிளியர்லி நோ வாட் வி ஹவ் மிஸ்ட். ஒரு ரொம்ப சேஃபான ஸ்பேஸில் நம்ம எப்பயுமே இருக்கோமோ அது வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அண்ட் அதுலேருந்து தான் நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபார் மீ மை மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் ஆஃப் டுடேஸ் ஜென்ரேஷன் ஐ வுட் சே டாப் 10ல் தமிழ் பேஸாக வச்சுருக்கல ஒரு 6 பேர் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான். ஸோ விச் இஸ் அமேசிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷான் வின்சென்ட் டிபாலாக இருக்கட்டும், இல்லைன்னா டியாக இருக்கட்டும், லைக் என்னோடய டாட்டர்ன்றதுனால நான் சொல்லலை, பட் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்க என்ன கொண்டு வராங்க. அவங்களுக்கு இப்போ பிரியா ரகு இருக்காங்க, நிறைய பேர் வந்து தேர் மேக்கிங் வேவ்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். அண்ட் இவங்க எல்லாரும் எனக்கு ஃபாரஸ் இந்த ஃபுல் கேங்குக்கு என்ன நல்லா தெரியுங்க. இது ஒன்றும் ஒரு பெரிய சீக்ரெட் கிடையாது. நாங்கள் வந்து இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ ட்ரிங்கோ பேயில் வந்து நாங்கள் ஒரு 50 பேர் கூடுவோம், இந்திய ஆர்டிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து நம்ம என்ன தான் பண்ணலாம், நெக்ஸ்ட் எப்படி பண்ணலாம், நம்ம லண்டனுக்கு வந்தோன்னா நம்ம அந்த ஷோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாங்கள் 2-3 இயர்ஸாக நாங்கள் வந்து ட்ரீம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷோ ஐ திங்க் நம்ம இப்போ காரில் வரும்போது ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் தெர் ஆர் ஸோ மெனி டயஸ்போரா தமிழ் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆக்ட்ஸ் அண்ட் பீப்புள் who have inspired me from this community. In the show I think we have more than 20%, 30% of our artists are based out of the diaspora Tamil artist community, which is amazing for me personally. அது தவிர நிறைய பேர் இருக்காங்க. Of course we have இந்த ஷோவில் வர எல்லாருமே சூப்பர் ஸ்பெஷல். they are curated from a huge list. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் இதுக்குள்ளே வராங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க நம்ம அண்ணா தான் கோஆர்டினேட் பண்ணாருன்னு சொன்னாங்க. அவங்க தான் அந்த அண்ணாக்கள்லாம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண வரோம். ஐ திங்க் which is one of the easier parts of the puzzle. I'm very very happy to perform. நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஒன்று பண்ணால் எப்படி பண்ணுவோம்?
அதோடைய ஒரு வெளிப்பாடாக தான் இந்த கான்செர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஒரு கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்க மாதிரி தான் இருக்கு சார். பட் நான் திரும்பவும் கேட்பேன் அந்த கேள்வியா. இல்லை, நான் நிஜமா எக்ஸைட்டடா இருக்கேன். இது இல்ல இது ஒரு பிரஸ் மீட்டால நான் பார்க்கல. நாங்க தான் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அவ்வளவு மக்கள் சார்பாகவும் ஆர்டிஸ்ட் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். பிகாஸ் இங்க வந்து எவ்வளோ ஷோஸ் நடந்திருக்கு. பட் இதுல வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நீங்க எங்களோட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்காக கொடுக்குறீங்க. ஸோ எங்களோட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து கொடுக்கும்போது அவங்க எவ்வளவு தூரம் அவங்கள வெளியே கொண்டு வரலாம்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு? ஏன் நான் அப்படி பார்க்கல. பிளாட்ஃபார்ம் அவங்க தான் நமக்கு பிளாட்ஃபார்ம் தராங்கன்னு நான் பார்ப்பேன். இட்ஸ் நாட் தி அதர் வே அரவுண்ட். யூ கேன் நெவர் கிரியேட் எனி பிளாட்ஃபார்ம் ஃபார் எனிபடி ஹூ டசன்ட் டிசர்வ் ஆர் ஹேஸ் த பொட்டன்ஷியல். கொலாபரேஷன் தான். அந்த கொலாப் மூலயமா யாருக்கு வேணாலும் பெனிஃபிட் ஆகும், சொல்லவே முடியாது. இப்போ நம்ம வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால அவங்க இந்த வாய்ப்பை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க வாழ்க்கை இருக்கணும்னா அவங்க ஆர்டிஸ்டே கிடையாது இல்லையா? அவங்க பயங்கரமான ஆர்டிஸ்டாக இருக்கிறனால தான் நம்ம போகிறோம். ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் நிறைய வெகுஜனங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதாவது ஹவுஸ் ஹோல்ட் நேமாக ஆகாமல் இருக்கலாம். நானும் அப்படி தானே இருந்தேன். ஃபார் த லாங்கஸ்ட் டைம் ஐ வாஸ் பீப்புள் நியூ மை சாங்ஸ். பட் என்ன, நான் எங்கேயுமே வரமாட்டேன், ஐ வில் நெவர் டூ எனி இன்டர்வியூ. ஏன்னா பயங்கர நக்கல் வாய் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நான் ஏன் இன்டர்வியூக்கு வரலன்றதுக்கு ரீசன் என்னோடய வாய் தான். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் அடி வாங்கி டேய் இதுக்கெல்லாம் இப்படியாடா பதில் சொல்லுவா, இப்படி போய் எல்லாரையும் கலாய்க்கிறியே நீ அப்படின்ற மாதிரி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அதை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது அந்த வீடியோவில் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல ஒரு வாட்டி ஸ்டேஜ். நல்ல வேலை. அது நடிப்பு. எங்கள் அம்மாலாம் கண்டென்ட் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், இந்நேரம் நான் ப்ராப்ளி ஜெயிலில் இருப்பேன்னு நினைக்கிறேன். பயங்கரமான கண்டென்ட் அவங்களாம். ஸோ அதனால் ஐ டுக் டைம் டு கம்ஃபர்டபுளாக பேசுறதுக்கு. அண்ட் நேச்சுரலாக ரொம்ப தப்பாக பேச மாட்டேன். பட் நான் கலாய்ச்சிருவேன் டக்குன்னு. அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் எனக்கு பயம். இப்போ ப்ராப்ளம் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஆகிட்டோம். சூப்பர் சார், சூப்பர். இவங்க எல்லாரும் உங்களுக்காக நிறைய நேரமாக இங்கே வந்துட்டு சந்தோஷ் சாரை பார்க்கணும், நாங்கள் உங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் ஓப்பன் த ஃப்ளோ ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் யாராவது நீங்கள் கேள்விகள் வச்சுருக்கிறவங்க உங்களோட கையை உயர்த்துனீங்கன்னா நாங்கள் கூப்பிடலாம். உங்களுக்கு முன்னாடி இவங்க உயர்த்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்கள். லண்டன் தோழி சேனல்ல இருந்து பிரியா. அவங்க எல்லா மியூசிக் கான்சர்ட்டுக்கும் ஃபேமிலியோடு போய் சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆர்கனைசர்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ சூப்பரான ஆர்டிஸ்ட்டை இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணுறது. ஐம் ஸோ ஹாப்பி இதை நான் கொலாபரேஷன் பண்ணுறதும். ஆல்சோ சந்தோஷ் நாராயணன் சார், உங்ககிட்ட ஒரு சின்ன கொஷின். 2015 கபாலி மூவியில் மாய நதியில் அந்த சாங்கு ஆக்சுவலி நான் அப்போ தான் நிறையா மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு கண்ட்ரியாக மூவ் ஆகிட்டு வந்தேன். ஸோ அதில் ஒரு லைன் தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஒரு சாங்லேயும் ஒரு யூனிக் இருக்கும், ஒரு பெயின் இருக்கும். சீரியஸ்லி ஸ்டில் எப்போ கேட்கும் போதும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏதாவது உங்களுக்கு கம்போஸ் பண்ணும்போது அந்த பெயின் வரதுக்கு நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் கொடுப்பீங்களா, இல்லை ஒரு நேச்சுரலாகவே உங்களோட சாங்கில் அது இருக்குமா? நான் எப்படி நினைக்கிறேன்னா, இஃப் யூ ஹாவ் எம்பத்தி அண்ட் ஒரு கல்ச்சரை எம்ப்ரேஸ் பண்ணணும், நீங்கள் ஜென்வினாக யோசிச்சு எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஜென்வின்லி நம்ம சும்மா ஒரு எட்டி பார்த்து அந்த ஒரு ஃபீலுக்கு மியூசிக் பண்ணுறதோட அதை ஃபுல்லாக நம்ம உணர்ந்து அவங்களுக்கு என்ன, இப்போ ஒருத்தவங்க அடிபட்டுருச்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படி வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் எனக்கும் அடிங்க, அப்போ தான் எனக்கும் புரியும்னு சொன்னேன். இல்லாட்டி நம்ம வலிக்குதுன்னு சொன்னாங்க நம்மளுக்கே தெரியும் இல்லையா, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறது இருக்குல்லையா. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிம்பிள் அப்ரோச் டு மியூசிக் இருந்துச்சுன்னா அந்த பெயின் இன்னும் ரிலேட் ஆகும். நான் இது என்னுடைய பர்சனல் ஜேர்னிலேருந்து நான் சொல்லேன், ஜென்ரலாக கருத்துலாம் சொல்ல. பட் என்னோட பர்சனல் ஜேர்னியில் ஐ ஃபீல் லைக் when there's a lot of empathy and when you embrace a culture. இப்போ லண்டனுக்கு வரோம் அப்படின்னா இந்த கான்சர்ட்டுக்கு நான் மதுரையில் ஒரு கான்சர்ட் பண்ணேன்னா அதே கான்சர்ட் இங்கே பண்ண மாட்டேன் நான். இந்த ஆடியன்ஸ் இப்போ நம்ம கான்சர்ட் பண்ணுறப்ப அந்த பக்கத்துலேயே டுவா லிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ரெண்டுமே வெம்ப்லி தான். இதே கான்சர்ட்டில் இதே ஹாலில் தான் you have seen all the great artists across the world perform. நம்மளோட ஷோவில் எப்படி இது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்சர்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம். ஐ திங்க் June 20th அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கும்போது
I'm very very excited to look forward to that. And of course உங்களோட கொஸ்டினுக்கு வந்து I think it's just embracing the culture is the answer. கண்டிப்பாக அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாருமே எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக தான் இருப்போம். ஸோ அது வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ ஆல்சோ ஒரு மூவிலையுமே கண்டிப்பாக அந்த ஒரு பெயிண்ட் ரிலேட்டடாக கண்டிப்பாக அது லேசாக ஒரு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு அதை கொண்டு வரதுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஜானர்லேயே எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ June 20th ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டி குவாண்டம் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லண்டன் தோழி. அண்ட் தென் சதீஷ் நீங்கள். சார் தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு லண்டன். எனக்கு 2 கேள்வி இருக்குது. ஒன்று வந்து இந்த மியூசிக் பற்றினது இல்லை. ரீசெண்டாக வந்து ரெட்ரோ படத்தில் நீங்கள் வந்து டான்ஸ் ஆனதை பார்த்தோம். ஸோ பை எனி சான்ஸ் நீங்கள் வந்து அடுத்த படத்தில் நடிக்கிற மாதிரி தான் ஐடியா இருக்கா? அப்படி ஃபுல்லாக படத்தில் நடிக்க போகிறீங்கன்னா என்ன மாதிரியான ரோல் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி மேடம் வந்தாங்கன்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்து அப்பா மகள் ரோல் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? இல்லை அந்த மாதிரி ஏதாவது வந்து இல்லை நான் ஜஸ்ட் கேட்குறேன். ஏதாவது ஏன்னா எல்லா மியூசிக் டேரக்டர்ஸுமே வந்து இப்போ நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மூவி நடிக்கிறாங்க. செம உள்குத்து கேள்வியாக இருக்குது. நிறைய அதாவது ஜென்ரலாகவே இன்றைக்கி நான் எப்படி பார்க்குறேன்னா ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரெண்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை எல்லா இடத்துலையும் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நிஜமாக கூப்பிட்றாங்க நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அந்த ட்ரெண்டு முடிஞ்சோடனே அனுப்பிடுவாங்க. உங்களோட ஸ்டைலாக படமாக வந்துச்சு சீனா கொட்டும்பாங்கல்ல, அது மாதிரி அதெல்லாம் சும்மா கலாய்க்கிறது தான். இப்போ சில பேர்லாம் ஏஐயில் படமே எடுத்துலாம் கொடுத்துருந்தாங்க எனக்கு. அப்போலாம் நான் நடித்தேன்னா பெரிய ஆக்டராக இருப்பேன். பயங்கரமாக இருந்தது அந்த ஏஐ அவதார்லாம். ஓகே. பட் எனக்கு அந்த ஒரு டான்ஸ் தான் வரும். இந்த ஒரே பாட்டை வச்சு ஓட்டு வாங்கிடுவான் 15 வருஷம் அந்த மாதிரி. நான் இன்னொரு ஏதோ ஒரு ஷூட்டில் போயிட்டு நீங்களாம் ஆடுங்க அப்படின்னாங்க. நான் ஆடினேன். சார் இது அந்த கனிமா சாங்கில் நீங்கள் ஆடின மாதிரியே இருக்கேன். அப்படியா நான் வேறு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் எனக்கே தெரியுது ஓ ஒரே டான்ஸ் தான் வருது அப்படின்னு. அந்த ஒரு டான்ஸை வெக்கமே இல்லாமல் நான் எங்கே போனாலும் ஆடுவேன். அதனால் அது நான் நல்ல டான்ஸ் மாதிரி தெரியும். அன்றைக்கி ஷூட்லேயே நான் வந்து இங்கே பாருங்கள் எனக்கு இதுதான் வரும், அதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே. அதனால் ஒரு மாதிரி அது நல்லா இருக்க மாதிரி அது ஒரு இது. பட் இந்த ஷோக்கு வந்து பயங்கரமாக ஒரு இந்த மாதிரி எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நாங்கள் கிரியேட்டட் அ கொரியோகிராஃபி ஃபார் த ஷோ. என்ன தவிர டான்ஸ் எதிர்பார்க்கலாமா ஸ்டேஜில்? கண்ணாப்னாலே எதிர்பார்க்கலாம். அதாவது அந்த ஷோவில் வந்து டெஃபினெட்லி வி லைக் ஆக்சுவலி புட் ஜோக்ஸ் அப்பார்ட் வி ஹவ் புட் கிரேட் எஃபர்ட். நீங்கள் ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்டோட ஷோவில் என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். பட் த பர்ஃபார்மன்ஸ் இஸ் கோயிங் டு பி 100% லைவ். அது மட்டும் ஐ வில் அஷ்யூர் யூ. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வி புட் லாட்ஸ் ஆஃப். நாங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு எங்கள் பேண்ட் வந்து ரிஹர்சல்ஸ் மட்டுமே பண்ணோம். Before we did our first ever show in Malaysia, so we like put a lot of effort into the performance. இந்த டான்ஸ் ஆடிட்டே பாடுறது அப்படின்றது வந்து ஏதாவது ஒன்று ரொம்ப கேவலமாயிடும். ஸோ நம்ம ரெண்டுமே நல்லா இருக்கிறதுக்கான எஃபர்ட் வந்து ரொம்ப நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் கம் அவுட் இன் த பெஸ்ட் பாசிபிள் வே. நாங்கள் ஜென்ரலாக ரிஹர்ஸ் பண்ணி ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வி ஆர் ஆல் வெரி எக்ஸைட்டட். நமக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர், நான் தான் சொன்னேன் திருச்சியிலேருந்து சென்னை வரும்போது வெக்கம் மானம் சூடு சொன்னலாம் திருச்சியிலே விட்டுட்டு வந்துட்டோம் மறந்து போய். அதனால் ஐ திங்க் இட் வில் பி எப்படி சொல்கிறது ஒரு கிரேசியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வெரி எக்ஸைட்டட் டு சி. டான்ஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. உங்களோட கபாலி படமாக இருக்கட்டும் இல்லை வந்து சார்பட்டா படமாக இருக்கட்டும், நிறையா வந்து இந்த அடிப்படையான மியூசிக் வந்து நிறைய பேர் கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு நிறைய பேர் நான் இங்கேயுமே நிறைய பேர்ட்ட பேசினேன். அவங்களும் சொன்னாங்க நீங்கள் போடுற மியூசிக் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது ரொம்ப ஆர்டிஃபிஷியல்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மேஜிக் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? ஏன் வந்து எப்படி வந்து உங்களால் அந்த படத்தோட கனெக்ட் பண்ண முடியுது மக்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாப் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. அந்த பாப் கல்ச்சர் வந்து நம்மளோட ரூட்ஸுக்கு ரொம்ப கனெக்டடாக தான் இருக்கும் எப்பயுமே. அந்த கனெக்ஷனை இன்னும் நம்ம ஓப்பனாக செஞ்சு கரெக்டான ஏஸ்தட்டிக்கில் வைக்கும்போது அது வந்து பயங்கரமாக வெடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கானா சாங்ஸ் இருக்குல்ல, கானா சாங்ஸ் வந்து எப்பயுமே சூப்பர் ஹிட் தான். அதோட ஏஸ்தட்டிக் இப்போ ரஞ்சித்ன்ற டைரக்டர் வந்ததுக்கப்புறம் கானா சாங்ஸோட ஏஸ்தட்டிக் மாறிச்சு. அது இன்னும் ஆத்தென்டிக் ஃபார்மேட்டுக்கு போச்சு. அண்ட் அது ஹிட் ஆச்சு. ஏன் ஹிட் ஆகுதுன்னா பாப்புலர் கல்ச்சர் அதை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த விஷயங்கள் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஓவராலாக இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் எல்லோரும், இது இப்படி தான் நம்ம இந்த ஒர்க் பண்ணோம், இப்படி தான் ஒரு கம்பெனினா இப்படி தான் இருக்கணும்னு இருந்தது. திடீர்னு வந்து இப்போ இன்றைக்கி என்ன ஆச்சு, டாப் 3 கம்பெனிஸில் வந்து யூ டோன்ட் நீட் எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் யூ டோன்ட் நீட் டு பி a BTech holder or you don't need to graduate from a great university to be in any rank in this top company. அப்படி ஆயிருக்கு இல்லையா?
அது மாதிரி சம்டைம்ஸ் யூ வில் ஃபைண்ட் கிரியேட்டர்ஸ் who bend the rules and then actually show you. அது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி 3D கிளாஸ் மாதிரி தான். யூ திங்க் இட்ஸ் சம்திங் ஏதோ ஃபாகியாக இருக்குன்னு நினச்சி பார்ப்போம், அப்புறம் கரெக்டான கிளாஸ் போட்டால் தான் தெரியும். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தீஸ் டைரக்டர்ஸ் அண்ட் விஷனரிஸ். அவங்க எனக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம ரூட்டடான விஷயங்கள் பண்ண இன்னும் அதை நிறைய பேர் ரசிப்பாங்கன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. அண்ட் குளோபலி வி வாண்ட் டு டூ திஸ். இந்த ஷோ எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, நம்ம பண்ணுற இந்த ரூட்டட் மியூசிக்கும், பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு நம்ம அந்த பண்பாட்டு கலை அப்படின்னு சொல்லி உட்காந்து நம்ம என்னடா பண்ணுறானோ ஒரு 2 hours பார்த்து போர் அடிக்கும்ல, கை தட்டாமே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படி ப்ரெசென்ட் பண்ணாமல் பாப் கல்ச்சரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்தாங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அவங்களுடைய எல்லா எமோஷன்ஸ்குள்ளேயும் அவங்க போகணுன்ற ஒரு அப்ரோச்சோடு தான் பண்ணுறோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ எம் பர்சனலி ப்ரெடிக்டிங் a global takeover of Tamil music very soon. ஸோ அது சீக்கிரம் நடக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஷோஸ் வந்து ஒரே டைமில் ரெண்டுலேயுமே நடக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அரினாலையும் ஒரு ஷோ நடக்கணும், ஸ்டேடியம்லேயும் ஒரு ஷோ, நம்ம தமிழ் ஆர்டிஸ்டோட ஷோஸ் நடக்கணுன்றது என்னுடைய ஆசை. வெரி சூன். இப்போதான் டப்புன்னு திரும்பி பார்த்தா மீனாட்சி அக்கா இங்கே அப்படி சைலண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ உங்களோட ஃபேஷனுக்கு பின்னால் அவங்க தானே இருக்காங்க சார்? எனக்கு ஃபேஷனே இல்லை, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. இது அவங்களுடைய என்னை விட்டா நான் இங்கே எப்படி வருவேன்னு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு என்னை லைட்டாக தெரிஞ்ச அந்த சுவிட்சில் உட்காந்துருக்காங்க பாருங்க, தெரியும். எனக்கு வந்து ஆடியோ லான்ச் அப்போ டைரக்டர் வந்தார், ராஜமுருகன் இருக்கல, குக்கு ஆடியோ லான்ச் பண்ணி சார் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நாளைக்கு ஆடியோ லான்ச் பேண்ட்டு கொஞ்சம் அப்படி சொன்னார், பேண்ட் மட்டும் போட்டுருங்க அந்த மாதிரி. ஏன்னா ஆடியோ லான்ச்சுக்கெலாம் உள்ளே விட மாட்டாங்க. தேட்டர் அந்த சத்தியம் தேட்டர்லலாம் என்னை எப்பயுமே விட மாட்டாங்க, உள்ளேருந்து ஓடி வருவாங்க எல்லாரும், ஐயோ அவர் தான்டா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. அங்கேருந்து அவங்க அண்ட் எனக்கு எது போட்டாலும் ஓகே, இதுவும் ஓகே அதுவும் ஓகே தான். அதனால் நீங்கள் இதை பார்க்குறீங்க, நம்ம எது கம்ஃபர்டபுளோ அது ஓகே தானே சார்? ஆமாம், நம்மளோட பர்ஃபார்மன்ஸும் பட் ஆன் ஸ்டேஜ் இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். நான் ஆன் ஸ்டேஜ் அது எப்படி ஒரு ஆல்டர் ஈகோ மாதிரி வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அது வேறு, அது வந்து ஒரு ஒரு கிரேசியான ஒரு ஆக்டாக இருக்கும். பட் யா எவ்ரிதிங் இஸ் ஹர் அண்ட் டீஸ் டிசிஷன். நான் அப்படியே விட்டுருவேன், நீங்களே அதை பண்ணிக்கோங்க. எஸ், அடுத்ததான் எங்கள்கிட்ட இருந்து ஐபிசியில் இருந்து எங்களோட ராகப்பிரியா ஒரு கொஸ்டினோட ரெடியாக இருக்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ நீங்கள் இங்கே வந்ததுக்கு. எப்போவுமே பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த சூறையாடு அந்த பாட்டு வந்து பயங்கர நான் வைப் பண்ணுவேன், பயங்கர ஹைப்பில் இருக்கும்போது சரி சேடாக இருக்கும்போது சரி. தேங்க்யூ முதல்ல அந்த பாட்டுக்கு, நிறைய சாங்ஸ் கூட. நீங்கள் சொன்னீங்களா ஒரு டிரான்சிஷன், லைக் அந்த டைமில் இதெல்லாம் நம்ம சொன்னால் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எந்த கேள்வி கேட்டாலும் தக்காக ஒரு மாதிரி ரிப்ளை பண்ணுறீங்களே, அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல சார், அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது டிப் கொடுக்க முடியுமா? டிரான்சிஷன்லாம் இல்லை, அன்மியூட் ஆயிருக்கு அவ்வளோதான். டிரான்சிஷனில் இனிமேல் தான் ஆகணும். ஏதாவது சொல்லி எங்க செம்மையாக மாட்டி அடி வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இல்லை அப்படி அடி வாங்குவோன்னு பயந்து அந்த டிரான்சிஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணாமே விட்டுறோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு டிப் மாதிரி ஏதாவது? எனக்கு வந்து பேசிக்காக வந்து இந்த மேடை நாகரிகம், அப்புறம் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் கரெக்ட், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணுறோம்ல, அது எதுவுமே பிடிக்காது. ஜஸ்டிஸ் இஸ் சுப்ரீம், அதில் கரெக்டாக இருந்தால் எல்லாமே அதில் அடங்கிடும் நம்புவேன். அது மாதிரி தான் நாகரிகன்றது. மேடையில் மட்டும் நான் வேறு மாதிரி பேசுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபேக் தானே, அதனால அப்படியே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த சைடில் அவங்களாம் அடிப்பாங்க வீட்டில், என்னன்னா இப்படிலாம் பேசுகிறீங்க வெக்கமா இல்லை அப்படின்னு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வரும். எப்படி சிம்பிள் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களோட ரீசெண்ட் டேஸில் நிறைய உங்களோட இன்டர்வியூஸில் திரும்ப நான் பார்த்துட்டே இருக்கேன். வி லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. அதுபோல தான் சதீஷ் கேட்கும்போது நீங்கள் பட்டுன்னு அது ஒரு டான்ஸ் ஸ்டெப் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பட் நாங்கள் வந்து அந்த டான்ஸ் ஸ்டெப்பை நம்பி எத்தனை பேரும் கான்ஃபிடன்ஸ் வந்தது தெரியுமா சார்? சந்தோஷ் நாராயண் சாரே ஆடிட்டாரு, நான் ஆடுவோம், இதுதான் ட்ரெண்டிங் ஸ்டெப். கலாய்க்கிறது இவனுக்கே வருது. அப்படி கிடையாது சார், சந்தோஷ் நாராயணன் சார் ஆடினா இதுதான் ஸ்டெப், இனிமே இதுதான் டான்ஸ் அப்படின்னு நாங்கள் ஒரு மன தைரியத்தில் இருந்தோம். தென் லண்டன் கேபி வியூவில் இருந்து எங்களோட பிரியா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக நீங்கள் யாழ்ப்பாணத்தில் 2023 செய்த ஷோ ஒரு கிரேட் ஷோ. எல்லாரோட காயத்துக்கும் ஒரு மருந்து போட்ட மாதிரி அந்த ஷோ அமைந்தது யாழ்ப்பாணத்தில். அதுலேருந்து உங்களுக்கு இன்னும் முதலே உங்களை பிடிக்கும், அதுக்கப்புறம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், டபுள் மடங்கு பிடிக்கும். லண்டனுக்கு நீங்கள் இப்போ வந்ததுக்கு நன்றி. நான் அவைக்கு எல்லாமே மெசேஜ் போட்டேன், நானும் உங்களை பார்க்க போகிறேன். அவையில் அந்த ஷோ நடக்க இந்த ஃபோன் ஃபுல் உங்களோட இது வரப்போகுது யாழ்ப்பாணத்தில். இந்த அவைக்கு எல்லாம் எக்ஸைட்டட், இந்தியாவிலேருந்து இப்படி ஒரு ஆள் வந்து ப்ரோக்ராம் செய்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இங்கே வந்ததுக்கு நன்றி. அதை விட உங்களோட இங்கே லண்டனில் பாடுறதுக்கு ஆடிஷன் செய்த பிள்ளையில நான் தான் ரெக்கார்ட் பண்ணினேன். எங்களோட லண்டன் கேபி சேனலில் லண்டன் வியூ கேபி யூடியூப் சேனலில் காட்ட இவ்வளோ பேர் ரொம்ப ஐ திங்க்
நான் இன்னும் 20 பார்க்கணும், இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொன்னேன், அப்போ ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நானே பர்சனலாக பார்க்கணும். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மாக்கெல்லாம் அடிச்சிட்டாங்க, டேய் நாராயணா இந்த மாதிரிடா அவன் நான்டா அப்படியே போயிருந்துட்டேன் நான். நீங்கள் எல்லாம் வராது. எங்கள் அம்மா பயங்கரமாக ட்ராமா போட்டு கொண்டு வருவாங்க. பாவம்டா அவங்க அப்பா வந்து இப்போ தான் வந்து அவருக்கு அதாவது சொல்லிட்டு வருவாங்க. அதெல்லாம் கிடையாது, நல்லா பண்ணால் மட்டும்தான். அது யாருன்னா பார்க்க முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப தேங்க்ஸ். ஃபோல்டராக அனுப்பிச்சிருந்தீங்க நீங்கள் தானே? அது இல்லை, நான் 400 பேர் கிட்ட. இல்லை அவையில் தான் ரெக்கார்ட் பண்ண. நான் இந்த யூடியூப் சேனலுக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் அந்த பிள்ளை சேனலுக்கு பண்ணீங்களா? அப்படிப்பா. ஆனால் இந்த சேனலுக்கு இது பயங்கரமான உருட்டா இருக்கே. இந்த சேனலுக்கு நிறைய இமெயில்ஸ் வந்தது. அதுக்கு பிறகு அப்பன்டி ரிசல்ட்ஸ் வரும். we are looking forward to the show. இவங்களை தான் நீங்கள் மார்க்கெட்டிங் டீமில் போடணும். பிறகு அவர்கள் எனக்கு இமெயில் பண்ணியிருந்தார்கள், ஆன்ட்டி தாங்கள் செலக்ட் பண்ணாட்டியும் தாங்கள் வந்து மேடைக்கு முன்னால் நின்றாவது ஆடுவோம், எங்களுக்கு அடுத்து போடுங்கன்னு சொல்லி எனக்கு இமெயில், வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் அந்த பாடின பிள்ளைகள்ட்ட வந்தது. மேடைக்கு முன்னாடி வர வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மேடையில் நாங்கள் அராஜகம் பண்ணிருப்போம். நீங்கள் அதை பார்த்தா ஒரு பேசிக் டீசென்சி இருக்கிறவங்க கூட மேலே ஏற முடியாது. அந்த மாதிரி தான் நடக்கும். பட் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. so many who have worked on this இந்த கான்சர்ட்டுக்காக. And looking forward to this. Thank you so much again. ரொம்ப நன்றி. All the best. ரொம்ப நன்றி. Thank you. Then உங்ககிட்ட கொஸ்டின். உங்க பேர்? தனு. வணக்கம். நான் பாடலாசிரியர் தனு. ஈழத்து பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் ஈழத்து பாடகர்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் கொடுத்துருக்கீங்களே. பட் ஈழத்து பாடலாசிரியர்களுக்கு ஏன் சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி ஒன்றுட்டே இருக்குது. அதுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? நான் கொடுத்துருக்கேன், எல்லாம் நீங்கள் கேட்கலன்னு நினைக்கிறேன். அதுதான், இல்லாட்டி பாப்புலர் ஆளையாக இருக்கலாம். பட் நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் ஜிகர்தண்டாவில் பூவனோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெகுலராக பூவன் மதீசனோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்மளோட ஒர்க் பண்ணுற எல்லா தமிழ் ரேப்பர்ஸுமே வந்து அவங்களே தான் எழுதுகிறாங்க பாட்டு. ஸோ அது நடந்துகிட்டே தான் இருக்குது. இவ்வளோ பண்ணியிருக்கோம். அது கூட நீங்கள் ஏன் வந்து இலங்கையில் சாப்பிடாமையே போயிட்டீங்கன்னு சொல்கிற மாதிரி. அது நான் சாப்பிடவே நீங்கள் பார்க்கல, அவ்வளோதான். இல்லை, என்னால் இப்போ நீங்கள் இசையமைத்து டிடி ஒரு பாட்டு பாடி இருந்தால், நான் வளர்ந்து வரும் ஒரு எழுத்தாளர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். இது முடிச்சுட்டு பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா இதுக்குள்ளே ஆர்டிஸ்டே அவ்வளோ பேர் ஒழிஞ்சிருக்காங்க. அங்கெல்லாம் பாருங்கள், மைஸ்ட்ரோ இருக்கார், பர்ஃபார்ம் பண்ண போகிற ஆர்டிஸ்ட்லாம் இதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ நம்ம முடிச்சுட்டு நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த பக்கத்தில் மட்டும் தான் கேள்வியா? அந்த பக்கம் கொஸ்டினே கிடையாதா? இருக்கிறீங்களா? உங்களோட பெயர்? சுஜீபா. வணக்கம். வணக்கம். எனது பேர் சுஜீபா ஜாயினிமால். தேங்க்யூ ஸ்ரீயண்ணா அண்ட் கிராண்ட் வி ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம் அண்ட் ஆல் த ஸ்பான்சர்ஸ். எல்லாருக்கும் நன்றி, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. நான் கேட்க வலிக்கிட்ட கேள்வி வந்து தம்பி அதில் கொஞ்சம் கேட்டுட்டார். நான் அப்போ அதால் என்னோட திரிவுபடுத்தி நிற்கின்றேன். உங்களோட பிஜிஎம் மியூசிக் இருக்குல்ல, இப்போ பாடல்களை பற்றி கதைச்சிட்டோம். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் இருக்குல்ல, சூப்பர். அது வந்து உண்மையாக எல்லோருடைய அந்த மைக் கூச்சரிய வைக்கணும்னு சொல்லுவார்கள், அந்த கூஸ் பம் வந்துடும். அப்படியே அந்த ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுவீங்க. அப்படியே எங்களோட எனர்ஜி என்று சொல்கிறத விட எங்களோட ஃபீலிங்ஸ் அப்படியே வந்து அங்கே போயிடும். அது வந்து இப்போ எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகு என்றால் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இல்லாட்டி அப்படியான ஒரு அது வந்து உணர்வு பூர்வமாக ஒரு வெளிப்படுற ஒரு செயற்பாடு. அந்த மியூசிக் வந்து தான் எல்லோருக்கும் வந்து ஒரு உணர்வுகளை தூண்டுறதாக அமைகிறது நான் நினைக்கின்றேன். உங்களோட மியூசிக் வந்து அப்படியான ஒரு பேக்ரவுண்ட், தனிய பாடல்கள் மட்டும் இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து உண்மையில் எல்லாரும் இதுக்கு நீங்கள் கைதட்டலாம். அப்படி ஒரு எங்களோட ஃபீலிங்ஸே வேறு லெவல். உண்மையாக நாங்கள் இலங்கை தமிழர்கள் உங்களுக்கு தெரியும் அப்படியா பாதிக்கப்பட்டிருப்போம். அதை விட எல்லாரும் நாங்கள் தமிழர்கள். அது வந்து அப்போ அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண எல்லாமே இருக்கும். அதுக்கு பிக்கெஸ்ட் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் உங்களை நான் சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்ன காரணம் என்றால் என்னோட பிள்ளைகள் எல்லாம் வீட்டை இருக்கணும். கண்டிப்பாக ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன். உங்களுடைய நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் இங்கே எல்லோரும் வந்து. ஏனென்றால் மியூசிக் டைரக்டரை விட ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக நாங்கள் உங்களை பார்க்குறோம். எங்களுக்கு ஈஸியாக உண்மையில் உங்களை அண்ணாண்டு தான் கூப்பிடணும்னு நான் நினைச்சேன்னா எல்லாரும் சார் என்று சொல்லிட்டேன்னா, அப்போ எனக்கு வந்து அப்படி சொல்ல விருப்பம் இல்லை. என்னோட குடும்பத்தில் ஒரு சகோதரனாக பார்க்குறோம் நாங்கள் அப்படின்னு நான் சொல்ல வருகின்றேன். நாங்கள் எங்கள் டீமில் ரொம்ப தேங்க்ஸ். அதில் 2 விஷயம் நான் டேக்கவே எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து நேற்று நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது
களமும் அவன் மூச்செறிய மயிர்கால்களும் கூச்செறியன்னு ஒரு லைன் இருக்குது இந்த ரெட்ரோ அந்த பாட்டில். அப்போ வந்து என் டீம்லேருந்து ஓட்டுவோம், சார் மயிர்னு இருக்கேன் லண்டனில் அதை பாட முடியுமா அவனாட்டி கூஸ் பம்ப்ஸ்னால் என்னன்னே உனக்கு தெரியல பாடுறா தமிழில் அப்படின்னு நீங்கள் அழகாக சொன்னீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு டேக்அவே எனக்கு. அந்த தமிழோடைய நீங்கள் ப்ரிசர்வ் பண்ண விதம் இருக்குல்ல, இலங்கையிலேருந்து இல்லை இலங்கையில் இருக்கிற அந்த தமிழுடைய இந்த டெப்த் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம், அதை ப்ரிசர்வ் பண்ண வேண்டியதோட இம்பார்ட்டன்ஸு. திடீர்னு நம்ம வந்து ஜாலியாக இருப்போம், கரண்ட் போனால் தான் தெரியும் ஐயோ கரண்ட் இல்லைன்னா நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் சகோதரிக்கு நாங்கள் சொல்ல வேதவில் எவ்வளவு தடங்கல்களை தாண்டி வந்திருக்கணும். என்னுடைய பிள்ளைகளின் கேள்வி என்னன்னா உங்கள்கிட்ட கேட்க சொன்னார்கள், நீங்கள் அது இப்போ உயிருடன் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம், உயிருடன் இருப்பவர்களாகவும் இருக்கலாம், ஒரு தடவை நீங்கள் வந்து கண்டிப்பாக கொலாபரேட் பண்ணணும்டா ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டண்டா நீங்கள் யாரை குறிப்பிடுவீர்கள் என்று கேட்டிருக்கின்றார்கள். அந்த கேள்வி பிள்ளைகளின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கொலாபரேட் பண்ணுறதுக்கா? உங்களுக்கு பிடிச்சி இப்போ வந்து நோமோ இப்போ இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அதான் எனக்கு என் லைஃப்பில் அப்படி ஃபீல் பண்ணது வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து எம்எஸ்வி ஐயா, ஒன்று வந்து எஸ்பிபி. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் உண்மையா. எஸ்பிபி சார் நாங்கள் சொல்லவே வார்த்தைகள் இல்லை. எங்களோட சிறு பெராயத்தில் பெண் பாடகிகளை நாங்கள் கேட்டு பழக்கம் இல்லை. எங்களோட வீட்டை ஒலிக்கின்ற ஒரே குரல் எஸ்பிபி பாலான்னு தான் சொல்லுவார்கள். கேட்க ரொம்ப பயம் எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போய் எனக்கு ஒரு பண்ணுறீங்களா அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பயம். ஒரு மாதிரி நீ என்னத்த கிளிஸ்டா அவங்கள போய் அந்த மாதிரி ஒரு வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஆள் வச்சு கேட்பேன். ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டீங்க எல்லாருக்கும். ஈஸியா வந்து இப்போ நீங்க ஒரு டைரக்டரா இருக்கிறீங்க, மியூசிக் டைரக்டர். அதே வேளை பெரிய பெரிய அதோட வளர்ந்து வருகின்ற இசையமைப்பாளர்களுக்கும் நீங்கள் பாடல்கள் வந்து பாடி இருக்கின்றீர்கள். அது வந்து உண்மையா எல்லாராலும் முடியாத காரியம். ஏனென்றால் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டி முடியாத காரியம் தான். ஆனால் வந்து நீங்க அதே ஒரு இன்ஸ்பிரேஷனா நிறைய ஆட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஏனென்றா இப்படியா ஒரு எக்ஸாம்பிளா இருக்க வேணும். ஏனென்றா முதல் வந்து ஒரு ஹியூமனா இருக்கணும். இல்லை எப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ கிராஸ் கொலாபரேஷன் வந்து தமிழ் சினிமா மியூசிக்கில் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் பண்ண இப்போ அனிருத்லாம் எடுத்திங்கன்னா ஹி சங் ஃபார் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி. அண்ட் இந்த கிராஸ் கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து எந்த பெனிஃபிட்டுமே எதிர்பார்த்து யாருமே பண்ணுறதில்லை. விச் இஸ் த பிக்கெஸ்ட் டேக் அவே ஃபார் மீ. இப்போ நடக்கிற இது இன்னும் வரணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ்க்கும், அதாவது நான் ஃபிலிம் மியூசிக்கும் இது டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா then we'll see a renaissance of amazing stuff. மிக்க நன்றி. என்னோட क्वेश्चंसக்கு நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு நன்றி. அடுத்து எங்களோட ஒரு क्वेश्चनோட நீங்க கேட்கலையா? அவங்கள கேட்க விடாதீங்க, அது எங்க அம்மா மாதிரி. அந்த இன்சிடென்ட்ட சொல்லுங்க அப்படின்றாங்க. இன்சிடென்ட்டா? சொல்லவா? சொல்றேன். அவங்க தெரியல அவங்க யாருன்னு. அவங்க தான் லண்டன் இன்சிடென்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல சொல்லுவாங்க. இப்போ அவங்க ஒரு இன்சிடென்ட் சொல்றீங்க பாருங்க சார். அவங்களோட ஒரு காமெடி ஷோ நடந்தது. ஒரு ஆக்சுவலாக ஒரு 4-5 ஸ்டாண்டப் கமெடியன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷோக்கு நான் போயிருந்தேன். அந்த ஷோ போகும்போது ஆக்சுவலாக நான் சீட்டில் உட்கார போகும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து சீட்டு பிடிச்சி வச்சுருந்தாங்க. நான் போய் இதுதான் என் சீட்னு உட்காந்தேன். நோ திஸ் இஸ் ஃபார் சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சு. அப்போ நான் வந்து அது கொஞ்சம் யங் கேர்ள் தான், ப்ராப்ளி லைக் ஒரு 17-18 அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஐ எம் சந்தோஷ் நாராயணன் அப்படின்ட்டு சொல்லி உட்காந்துட்டேன். அப்புறம் அவள் வந்து நம்பலை. அப்புறம் ஸ்டேஜில் வந்துட்டுலாம் கொஞ்சம் பேர் வந்து கடைசியாக என்கிட்ட வந்து இப்படி சொல்லுவாங்க, சாருக்கே வந்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. அப்படி சொல்லும்போது வை டு எவ்ரிபடி நோ யூ அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. அப்புறம் வந்து நான் நோ ஐ எம் தேர் பர்சனல் ஃப்ரெண்ட், ஐம் ஆல்வேஸ் அரவுண்ட் த காமெடி ஷோஸ். நான் ஓகே வில் மை மாம் நோ யூ அப்படின்னு கேட்டா. அவ்வளோலாம் வயசாகல. அந்த மாதிரி எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. போய் வேலையை பாரு அப்படின்னு நான் கலாய்ச்சிட்டேன். கலாய்ச்சோடனே சைட்லேருந்து கை வந்துச்சு மீனாட்சி, வேணாம் இங்கே வேணாம், அந்த பாஷாவில் வரும்ல இப்போ வேணாம், அந்த ஜனகராஜ் மாதிரி தான் மீனும், நோ அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ வந்து இவங்க சுஜு பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த செட்லேயே எனக்கு அவங்களோட காமெடி தான் செமையாக கனெக்ட் ஆச்சு. ஒரு கோயம்புத்தூர் கனெக்ஷனோட எல்லாம் பண்ணி. அப்போ நடுவில் நான் வந்து அது யார் ஆர்கனைஸ் பண்ணது அது சுஜு? சுந்தர்வி. சுந்தர்வி அவர் வந்து நான் போய் சொன்னேன், எனக்கு அந்த சுஜு அவங்களோட பேசலாமா, ஹலோ சொல்லலாமா, சூப்பராக பண்ணாங்க. அதுனா ஷுவர் வாங்க சொல்லலாம் அப்படின்னா சுஜிட்ட போய் நான் வந்து சூப்பராக இருந்தது, சூப்பர் காமெடிலாம், தேங்க்யூ சொன்னாங்க. ஓகே அப்படின்னு இருந்தது. அப்புறம் திடீர்னு வந்து வாட் யூ டூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் மியூசிக் பண்ணுறேன். அப்படி எங்கே எவ்வளோ மாதம் இருக்க போகிறீங்கன்னா 2 months. 2 months இங்கே எப்படி இருப்பீங்க? 2 மாதம்லாம் உனக்கு எப்படி உனக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது
அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக வந்து ஹெல்ப். நான் வந்து சொன்னாங்க என்கிட்ட, எனக்கு வந்து ஒருத்தர் தெரியும், அவர் வந்து இளையராஜாவுக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஒரு சித்தப்பா பையனோட அந்த தெரிஞ்ச அந்த வீட்டில் இருக்கிற வண்டியோட அந்த மாதிரி ஒன்று தெரியும், அவருக்கே நான் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். ஆமாம்மா அதான் கீபோர்ட் சான்ஸ் எதாவது நான் அவனை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. இது ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும்ல சுஜு. அப்புறம் சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் அப்போ வந்து ஆமாம் நான் வந்து இந்த ஷோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். உடனே இவங்க போய் சுந்தர்கிட்ட போய், என்ன சந்தோஷ் நாராயண் நம்ம ஷோக்கு வந்திருக்காருன்னு எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க போய் கேட்டப்போ அப்புறமா நான் பேசினேன், ஹே நான் தான் அந்த பையன், எனக்கு இப்போ அந்த சான்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அப்படி தான் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோம். இதுதான் அந்த லாஸ்ட் கொஸ்டின். சூப்பர். ஜூன் 20th அன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் நான் யார், என்னோட மியூசிக் என்ன, நம்ம ஒரு வேர்ல்டு பில்ட் பண்ணியிருக்கோம். அந்த வேர்ல்டு என்னன்றதை வந்து காட்ட போகிறோம். we are going to show you a peek into my world. அதை வந்து அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஐ வாண்ட் டு மேக் ஷுவர் தட் நீங்கள் இப்போ லண்டனில் நீங்கள் பார்த்த இன்க்ளூடிங் ஆல் யுவர் கான்சர்ட்ஸ், நான் சொல்லுறது ஜஸ்ட் இந்த தமிழ் கான்சர்ட்ஸ், தெலுங்கு கான்சர்ட் அது மாதிரி சொல்ல, நீங்கள் பார்த்த எல்லா கான்சர்ட்ஸ்லேயும் இது வந்து ஒரு திரும்பி போகும்போது ரொம்ப நாளைக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலி க்ரீன் டே கான்சர்ட் பார்க்கும்போது அப்படி இருக்கும். அது மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணுன்றத என்னோட ஆசை. அண்ட் வி ஹவ் டன் இம்மென்ஸ் ஒர்க் ஆன் இட். அண்ட் அமேசிங் ஆர்டிஸ்ட் வராங்க, அமேசிங் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் வராங்க. லைக் கேன் ஐ ஜஸ்ட் கால் ஹூவர் இஸ் ஹியர், இந்த ஆர்டிஸ்ட் மைஸ்ட்ரோ குருஜி இருக்காரா, வந்துருக்காங்களா? ஓய் வாங்க வாங்க ப்ளீஸ், வேறு யாராவது இருந்தாலும் வாங்க. வா சூப்பர் கிரேட். ஸோ இவங்களாம் சம் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் who are going to perform. எல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாம். வாங்க 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 நீங்கள் உட்காருங்க, நான் பின்னாலேருந்து பேசுகிறேன். வாங்க வாங்க மாத்தலை உட்காரு. ட்ரிங்கோ போய் போனோம், அதுக்கப்புறம் நம்ம ஹாய் என்ன ஹவுஸ் அம்மா கொஞ்சம் பேர் தான் உட்கார முடியும், உட்காருங்க. ஸோ பேசிக்லி இதில் என்னன்னா, இதில் ஒரு சீன்லாம் இல்லை, நான் என்னன்னு சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல ஏன் குறிச்சி வா, ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே உட்காரணும் வாங்க. இது எதுக்குன்னு சொல்கிறேன். இதில் ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குது, ஷாக் இருக்குது உங்களுக்கு. ஸோ பேசிக்லி என்னென்னா, என்னுடைய ஆசை வந்து ஒரு ஓப்பனிங் ஆக்டாவோ இல்லாட்டி இந்த ஷோ வந்து ஃபஸ்ட் யூஸ்வலி வந்து ஒரு கான்சர்ட்டில் வந்து முதல்ல க்ரௌடு கம்மியாக இருக்கும், அப்போ ஒப்பேத்துறதுக்கு வந்து ஒரு ஷோ வைப்பாங்க. அப்படி ஆகிடக்கூடாது, அதுதான் என்னுடைய விஷன். இந்த ஷோ வந்து இந்த இண்டி ஆக்ட் ஒன்று இருக்குது, அப்போ தான் இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகுது. அப்போவே எல்லோரும் வந்துருங்க. தட் இஸ் மை humble request, because some of the most amazing acts that you are going to experience. இப்போ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து 600 பவுண்டு கட்டினாலும் கிடைக்காத சில அமேசிங் ஆக்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே வந்து உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அது ஒன்று. அண்ட் நம்மளோட மெயின் ஆக்ட்லேயும் வந்து இவங்களாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஓப்பனிங் ஆக்ட், இட்ஸ் நாட் அன் இண்டிபெண்டன்ட் செட், இட்ஸ் நாட் இண்டிபெண்ட் ஆஃப் த ஷோ. ஸோ இந்த ஷோவில் வந்து ஆல் தீஸ் ஆர்டிஸ்ட், most of them will be part of the main act. அந்த மெயின் ஆக்டில் வந்து சில I don't want to give any details about the concert. நிறையா சொல்லலாம், பயம் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு க்யூரியாசிட்டி போயிடும். ஸோ இதெல்லாம் நடக்க போகுது. அண்டு இவங்களுக்குள்ள பயங்கரமான டேலண்ட் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை தாண்டியும் நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. தேங்க்ஸ் மைஸ்ட்ரோ ஃபார் க்யூரேட்டிங் திஸ் செட். அண்ட் ஆஃப்ரோக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஃப்ரோவும் நிறையா க்யூரேட் பண்ணார். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே ஒரு தமிழ் ரூட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாருமே டயஸ்போரா தமிழா இங்கே இருக்கிற சூப்பர். ஐ எம் வெரி வெரி ஆனர்ட். நீங்கள் வந்தது அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டு பி பார்ட் ஆஃப் தி ஷோ, தேங்க்யூ. அண்ட் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் ஐ வாண்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் கான்சர்ட் ஐ வாண்ட் டு ப்ராபப்ளி ஜஸ்ட் டூ ஒன் பிக் கான்சர்ட் வித் ஆல் தி இண்டிபெண்ட் ஆக்ட்ஸ். அண்ட் அதுவே ஒரு கான்சர்ட்டாக பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அண்ட் என்னுடைய ரக்கிட்டா என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து we are closing a huge deal with one of the biggest labels in the world to purely support what you are seeing now on stage. இப்போ உட்காந்துருக்காங்களா, இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு we are trying to create a system. And அது வச்சு நாங்கள் ஷோஸ் will be back to Wembley, will be back to all the major stadiums and
all the big stadiums and all these concert venues are going to be filled with amazing arts and acts. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஓடி ஓடி போய் சொல்லுங்கள். டெஃபினெட்லி திஸ் வில் பி அ ஹிஸ்டாரிக்கல் நைட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்ட் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பிரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது ஒரு ஆர்கானிக்காக ஜஸ்ட் மேக் ஷுவர் தட் artists that you like sell tickets and come to concerts. and நீங்கள் இங்கே வந்தது வந்து இட்ஸ் huge honor for me. நீங்கள் தான் போய் எல்லாருக்கும் சொல்கிறீங்க. and thanks to all of the fans and all the audiences who book tickets for the show. I know it's இங்கே இருக்கிறது ஒரு big struggle, but still you found time and love to be part of the show. Thank you so much. and அவ்வளோதானே முடிச்சிடலாமா? ஆமாம், அதே போல் நிறைய எங்களோட ரேப்பர்ஸ் அண்ட் தென் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், ஆஃப்கோர்ஸ் எங்களோட ஃப்ளூட்டிஸ்ட், அவர் பாடி அவர் வந்து ஆக்களோட ஜாம் பண்ணால் அங்கே வந்து எல்லாருமே மயங்கிடுவாங்க. அதே போல் ப்ரீ ஆக்டில் எங்களோட ஒலிவியா கூட இங்கே இருக்கிறாங்க, வீணை ஆக்ட் ஒன்று கொடுக்க போகிறாங்க, அவங்களும் இங்கே இருக்கிறாங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஒலிவியா ஆல்சோ. ஸோ யா அண்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. யா எல்லாருமே பிகாஸ் இதுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் இன்னும் சிங்கர்ஸ், டான்சர்ஸ், இதுல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் தங்களுக்குள்ளேயே ஒரு திறமையை வச்சுட்டு தான் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ யா எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அதே போல் ஜூன் 20th வந்து ஷோ வந்து ஆன் டைம் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா எபிக் மங்கீஸ் ஆகட்டும் அப்போதான் கரெக்டாக முடிக்க முடியும். ஏன்னா என்னோட ஷோ வந்து இட் இஸ் அ நான் ஸ்டாப் ஷோ. அந்த பாடல் உருவான தருணம்லாம் சொல்ல மாட்டோம், மாரல் சயின்ஸ் பேச மாட்டோம், ப்ரொமோட்டரை மேடைக்கு ஏற்ற மாட்டோம், மாலை போட மாட்டோம். ஓகே, பேச்சு பெருசாக இருக்காது. அண்ட் இட்ஸ் அ வெரி டைம்டு ஷோ. இட்ஸ் லைக் வாட்சிங் அ மூவி. நீங்கள் படத்தோடு அதிகமாக செலவு பண்ணி வரீங்க, அதோட பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் இட் ஆன் டைம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல். வி ஆர் லைக் இட்ஸ் அ 3-hour ஷோ டு த டாட். ப்ராப்ளி ஒரு 5 to 10 seconds தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி எசென்ஷியல் டு ஸ்டார்ட் ஆன் டைம். அண்ட் அஃப்கோர்ஸ் கல்ச்சரலி இங்கே வந்து டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது வந்து எப்பயுமே நடக்குது. ஸோ ஐம் நாட் ஈவன் வரிட் அபவுட் இட். பட் தேங்க்ஸ் ஃபார் அது ஒரு இதுவாக கொண்டு வந்ததுக்கு நன்றி. எஸ், எல்லாருமே வந்து எல்லாம் செட் பண்ணுறோம், டைமுக்கு வரோம். எஸ், வணக்கம். இந்த நேரத்தில் நான் சனானாக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இங்கே இருக்கிற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் மாதிரியான நாட்களை வந்து உள்ள ஆங்கணும்னு சொல்லிக்க வந்து அண்ணா முழு சப்போர்ட் கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் இந்த எம்மவர் பாடல்கள் ஹோஸ் மை கனிமான்னு சொல்லிண்டு முயன்ற அளவு வந்து திறமை உள்ள ஆக்களை வந்து முறை கொண்டாட மண்டல வந்து சனானா சரியான முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ அதுக்காகவே நாங்கள் அவருக்கு ஒரு பிகஸ்ட் சந்தோஷ் நாராயணன் சார். அண்ட் ஆல்சோ ஒன் செம மொக்கையா இருந்துச்சு கேக்க. சார் இன்னொரு முறை சார் இவ்வளவு பேசிங்க, அதே திருப்பி பேசிட்டோம். ஹெவியான சப்ஜெக்ட் எல்லாம் பேசியாச்சு. ChatGPT summarize this அந்த மாதிரி. சார் ஹெவியான சப்ஜெக்ட் எல்லாம் பேசியாச்சு. ஜஸ்ட் அந்த ஹெட் மூவ்மெண்ட் மட்டும் சொல்லி லைட் ஆக்கி விட்டுருங்க சார். இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுவோம் நாங்கள் எல்லாரும். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு தேங்க் 2 people. One is விஜய் சேதுபதி அண்ணா ஃபார் கிரேஷியஸ்லி அக்செப்டிங். நான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே தலைவா ஃப்ளைட் புக் பண்ணிட்டுமா தலைவா அப்படின்னாரு. பயங்கர எனக்கு ரொம்ப ஹாப்பி. இட்ஸ் ஸோ ஹார்ட் டு கெட் ஹிம் லைக் திஸ். அவர் வரமாட்டார். he has so much love for all of us and இந்த கம்யூனிட்டி வந்து செழிச்சு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் ஆக்டர் சித்தார்த் who is part of the band now, அவரும் வந்து அந்த எந்த சாங்லாம் பண்ண போகிறோன்னு கேட்டார். நம்ம வந்து நான் வரணுமான்லாம் அவர் கேட்கல, டைரெக்டாக சாங்குக்கு போனார். தேங்க்யூ சித்தார்த் அண்ட் விஜய் சேதுபதி for graciously accepting this. And we are going to have an amazing night. And all and ஒரு விஷயம் நான் இப்போ அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். I'm recording Pradeep after 8 years on my song and I want to release it on stage நம்மளுடைய கான்சர்ட்ல. For me personally it's a huge moment and also for all the fans and எங்களோட காம்பினேஷனுக்கு we have a very special surprise for you. So வந்துருங்க.
Yes, Please don't miss it. அப்படி தெரியுது சார், நீங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து இந்த ஷோவை வந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ, அவங்க வந்து ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து அந்த டிக்கெட்டுக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ செய்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அகெயின் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு எங்களோட மனோ ஃப்ரம் குவாண்டம் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் லைக் இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஈவெண்ட்ஸை லண்டன் ஆடியன்ஸுக்காக, லண்டன் கலைஞர்களுக்காக, லண்டனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞரும் இதை வந்து தங்களோட ஷோவாக பார்க்குற மாதிரி செய்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் இந்த ஸ்டேஜுக்கு பின்னால் இவ்வளோ அழகாக இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிற எபிக் மங்கீஸ் டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். தினேஷ் ஃப்ரம் குவாண்டம் என்டர்டெயின்மெண்ட், உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் தினேஷ். இவ்வளோ நாளாக இதை கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் இதை வந்து அவ்வளோ வைரல் ஆக்கிட்டு வரீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆடியன்ஸ். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் டைமுக்கு வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஆட்டம் பாட்டம் அட்டகாசம் அமர்க்களம் பண்ணுறோம். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். தூமா காட்டுமல்லி, அம்மா கனகமல்லி, கும்மா பாச்சமல்லி.